கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி முடிச்ச பிறகு அவங்களுக்கு 100 அடி மேலே ஈவன் 400 மீட்டர்ஸ் ஒரு நடந்திருக்காங்க வித்தின் 6 மினிட்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அவங்களது பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஹார்ட் பம்பிங் எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 7% 40% தான் வந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு அவங்க ஹார்ட் பலவீனமாக இருக்குது. ஆன்ஜியோகிராம் எக்கோ கார்டியோகிராம் பண்ணிவிட்டு 40% தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு 6 வாரத்துக்கு கழித்து நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்தோம், 47 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் வித்தவுட் கட்டிங், வித்தவுட் புட்டிங் அ ஹோல், வித்தவுட் டூயிங் சர்ஜரி, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் கூட கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் சொல்லுவாங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், புது ஹார்ட் வாங்கி போடணும், இல்லை அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் போட்டு கேன்சர் நோயாளி மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டைம் வரும் நீங்கள் போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நிச்சயமாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணது ஸ்டடியில் 50 பேஷண்ட் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு கன்சென்ட் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் உண்மையில் புற்றுநோய்களை விட அதிகமாக உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோய்க்கான வழியற்ற சிகிச்சை. சென்னை மருத்துவரின் முக்கியமான ஆய்வு. சர்வதேச இதய செயல் இழப்பு இதழில் வெளியீடு. இதய செயல் இழப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பாதிக்கும் மேல் பேர் 5 ஆண்டுகளுக்குள் உயிரிழக்கின்றனர். இது பல பொதுவான புற்றுநோய்களை காட்டிலும் மோசமான உயிர்வாழ்வு விகிதமாகும். அறுவை சிகிச்சைகள், ஸ்டென்ட் மற்றும் கிடைக்கும் அனைத்து மருந்துகளையும் எடுத்துவிட்டும் இன்னும் இதய செயல் இழப்பில் இருக்கும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இதுவரை மேலதிக சிகிச்சை வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சென்னை மருத்துவர் இந்த நிலையை மாற்றி வருகிறார். சென்னையில் உள்ள ஆக்சிமெட் மருத்துவமனையின் இயக்குனரும் இடை நுழைவு இதய நிபுணருமான டாக்டர் சாமா அக்பர் உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள இதய மருத்துவ இதழ்களில் ஒன்றான ஜேர்னல் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியரில் தனது முக்கியமான ஆய்வை வெளியிட்டுள்ளார். அறுவை சிகிச்சை இல்லாத முழுமையாக வலியற்ற சிகிச்சை மூலம் மற்ற எல்லா சிகிச்சை வாய்ப்புகளும் முடிந்துவிட்ட நோயாளிகளிலும் இதய செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் என்பதை இந்த ஆய்வு நிரூபிக்கிறது. இந்த ஆய்வு முதலில் அமெரிக்காவின் மினியாபுலிஸில் நடைபெற்ற ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா ஆண்டு மாநாட்டில் கடந்த செப்டம்பரில் வழங்கப்பட்டது. பின்னர் அது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்டது. மேலும் இதே குழுவின் இன்னொரு ஆய்வும் ஜேர்னல் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியரில் வெளியீட்டிற்காக ஏற்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் பலவீனமான இதய செயல்பாட்டை கொண்ட 50 நோயாளிகள் ஏற்கனவே பைபாஸ் அறுவை சிகிச்சை அல்லது ஸ்டென்ட் செய்திருந்தும் முழுமையான மருந்து சிகிச்சையுடன் இருந்தும் இதய செயல் இழப்பில் இருந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் 6 வாரங்கள் என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் சிகிச்சையை பெற்றனர் மற்றும் 6 மாதங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டனர். இந்த என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் சிகிச்சைக்கு ஊசி தேவையில்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லை மற்றும் ஓய்வு காலமும் தேவையில்லை. நோயாளி ஒரு படுக்கையில் படுத்திருக்க கால்களில் பொருத்தப்படும் மென்மையான அழுத்த பட்டைகள் இதய துடிப்புடன் ஒத்திசைவாக செயல்பட்டு இதயம் திறம்பட செயல்பட உதவுகின்றன. ஒவ்வொரு அமர்வும் சுமார் 1 மணி நேரம் நீடிக்கும்.